ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம். பக்கவாதம் அப்படிங்கிறது உலகத்திலேயே இறப்பு விகிதத்திலேயே சரி, ஏழாமலேயும் சரி 2வது இடத்துல இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாததும் நேரத்துல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதான். பக்கவாதம் அப்படிங்கிறது மூளைக்கு போற ரத்த குழாயில ரத்தம் தடைப்பட்டு மூளை இருக்க செல்ஸ்கள் எல்லாமே செயலிழந்து போடுறோம் பக்கவாதம். இந்த பக்கவாதத்துல 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், அதாவது ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுது. செகண்ட் டைப் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், அதாவது ரத்த குழாய் வெடிச்சு மூளையில ரத்த கசிவு ஆகிறது. ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான வார்னிங் சைன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பி ஃபாஸ்ட் நிமோனிக் சொல்லுவோம். பி அப்படிங்கிறது பேலன்ஸ் குறிக்கிறது, நடக்கும் போது தடுமாற்றம் இருக்கும், இல்ல நடக்க முடியாம கூட போகலாம். இ அப்படிங்கிறது ஐஸ் டினேட் பண்ணுது, பார்வை மங்களா தெரியும், இல்ல பார்வை ரெட்டையா தெரியும், இல்ல பார்வை தெரியாம கூட போகலாம். எஃப் அப்படிங்கிறது ஃபேஸ் டினேட் பண்ணும், முகத்துல பாத்தீங்கன்னா வாய் ஒரு சைட் கோணலா போகும். ஏ அப்படிங்கிறது ஆர்ம்ஸ் டினோட் பண்ணுது, அதாவது கை கால் செயலிழந்து போகும், கை கால் தூக்க முடியாம போகலாம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாதீங்க, ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணுங்க, உங்க லைஃபை சேவ் பண்ணுங்க.